வணக்கம். இன்றைக்கு ஒரு சிறுகதை. ஒரு நாட்டில் ஒரு ஜெகஜால கில்லாடியாக ஒரு திருடன் இருந்தான். அந்த மக்கள் அவன்கிட்ட சிக்கிக்கிட்டு ரொம்ப தவிச்சாங்க. அவனை யாராலையும் பிடிக்கவும் முடியல. அவன்கிட்டேருந்து பொருளை காப்பாற்றிக்கிறதும் முடியல. அப்படி இருக்கிறப்போ அவங்க போய் மன்னர்கிட்ட முறையிடுறாங்க. மக்கள்லாம் மன்னர்கிட்ட முறையிட்டு இப்படி ஒரு திருடனால ரொம்ப அவதிப்படுறோன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மன்னரும் முயற்சி பண்ணுறாரு, அவனை பிடிக்க முடியல. அவன் தலைக்கு 5,00,000 அறிவிச்சிடுறாரு. இந்த சமயத்தில் மந்திரி அவனை தேடி போகிறாரு. அட்டவாசமாக மாட்டிக்கிட்டான். அவர் என்ன சொல்கிறாரு, நான் சொல்கிறத கேட்டுட்டு நீ நடிச்சின்னா உனக்கு மன்னன் 5,00,000 உன் தலைக்கு விதிச்சிருக்காரு. நீ அதில் மாட்டிக்கிட்டீனாக்கா உன்னை சிறையில் வச்சுருவாங்க. நான் சொல்கிறத கேட்டு நடிச்சினாக்கா உனக்கு 20,00,000 தரேன் அப்படின்னு. அதோடு இல்லாமல் உன்னையும் தப்பிக்க வச்சிடுறேன்னு சொல்கிறாரு. இவன் எதை தின்னா பித்தம் தெளியுன்ற மாதிரி இருந்தவனுக்கு இது நல்ல வாய்ப்பாக தெரிஞ்சுது. சரின்னு ஒத்துக்கிட்டான். உடனே மந்திரி என்ன பண்ணுறாரு, அவனுக்கு திருநீரும் ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டு அவனை ஒரு சாமியார், அதாவது பழுத்த ஒரு ஞானி மாதிரி வேஷம் போட்டு ஒரு மரத்தடியில் உட்கார வச்சு, நீ இந்த மரத்தடியிலே இரு, உன்னை அரசர் பார்ப்பார், எது கொடுத்தாலும் வேணான்னு சொல்லு, கடைசியாக என்னோடய ராஜ்யத்தில் பாதியை உனக்கு தானமாக தரேன்னு சொல்லுவார். அதை வாங்கி நீ என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு பேசினபடி 20,00,000 கொடுத்துட்றேன்னு சொல்கிறாரு. திருடனும் சரின்னு சம்மதிச்சுட்டு அந்த மரத்தடியில் உட்காந்துடுறான். மந்திரியார் அரசரை போய் பார்த்து, அரசே, பற்றற்ற ஞானி ஒருவரை தரிசித்து வந்தேன். தாங்களும் அவரை தரிசித்து தங்களுடைய மனக்கவலையை நீக்கி கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. மன்னரும் கிளம்பி போகிறாரு மரத்தடியில் இருக்கிற சன்னியாசி திருடனை பார்க்க. போய் பார்த்து அவர் காலில் விழுந்து வணங்குறாரு. வணங்கிட்டு, சுவாமி, தங்களுக்கு 1000 பொன் மாலை வைத்திருக்கிறேன், அதை பெற்றுக்கிட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்குறாரு. அவன் திருடன் வேணான்றான். 5,00,000, 10,00,000, 50,00,000ன்னு அவர் விலை உயர்ந்த பணம், பொருள், விலை மதிப்பற்ற நவரத்தினெல்லாம் வச்சு கொடுக்குறாரு. எதையுமே இவன் வேணான்னு சொல்கிறான். அரசர் என்ன பண்ணுறாரு, என்னோடய ராஜ்யத்தில் பாதி அவங்களுக்கு தானமாக தர்றேன்னு சொல்கிறார். உடனே மந்திரிக்கு சந்தோஷம். சரி, நம்ம சொன்ன மாதிரியே நடிக்கிறான், இப்போ இதுக்கு சரி சொல்லிவிடுவான், நம்ம பாதி ராஜ்யம் கிடச்சிருன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. அதற்கும் சன்னியாசி வேண்டான்னு சொல்கிறாரு. உடனே அரசர் என்ன சொல்கிறாரு, நீரே சத்தியசீலன், உண்மையான பற்றற்ற ஞானி, உனக்கு என் பொண்ணே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், நீ அதை ஏற்றுக்கிட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கும் அந்த சன்னியாசி வேண்டாம்னு சொல்லிட்டு, அரசே, நான் ஒரு பற்றற்ற ஞானி, எனக்கு இந்த பொன் பொருள் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாரு. நீயே உண்மையான சத்தியசீலன்னு அவருக்கு விழுந்து வணங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அரசர் போயிடுறாரு. இப்போ இந்த மந்திரிக்கு இவனை திருடன்னு காட்டி கொடுக்கவும் முடியாது. குழப்பமான சூழ்நிலையில் இவனை பார்க்க வர்றாரு. ஏண்டா இப்படி என் வயிற்றில் மண்ணள்ளி போட்டியடா, நான் சொன்னதை கேட்காம அப்படின்னு கேட்குறாரு. ஐயா, நீங்கள் சொன்னது மாதிரி செய்யணுன்னு தான் இருந்தேன். ஆனால் எப்போ எனக்கு இந்த திருநீரும் ருத்ராட்ச மாலையும் போட்டு விட்டு என்னை சன்னியாசி ஆக்குனீங்களோ அப்போவே என் மனசு மாறிடுச்சு. என் தலைக்கு 5,00,000 விதிச்சிருந்த மன்னர் என் காலில் விழுந்து வணங்கினது என்ன இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு காரணம் இந்த ருத்ராட்சமும் திருநீரும் தான். அப்படி இருக்கும்போது
எனக்கு இந்த பற்றற்ற நிலைக்கு அதுவே கொண்டு போயிடுச்சு. இப்போ இந்த உலகில் உள்ள எல்லா விலை மதிப்புள்ள பொருட்களையும் எனக்கு கொடுத்தாங்க. நான் எல்லாமே வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். இந்த உலகியலில் விலை மதிப்பில்லாத பொருட்களை வேண்டாம்னு சொல்லும்போது தான் இறைவன் நமக்கு கிடைப்பாங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எனக்கு தேவை இறைவனை அடைகிறது தான். அதனால் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். வாழ்வின் உண்மையான ரகசியம் என்னென்னா இந்த புரிதல் தான். உலகியல் விஷயங்களை வேண்டாம் வேண்டாம் என்று நாம் ஒதுக்கும்போது நமக்கு இறைவன் நம்மளை ஆட்கொள்வான் என்பது தான் உண்மை. ஆனால் உலகியலில் நம்ம என்ன பண்ணுறோம்? சாமிகிட்ட போய் நம்ம ஐஸ்வர்யங்களை கேட்குறோம். இது மாதிரி நமக்கு உலகியலில் தேவையான விஷயங்களை மட்டும்தான் கேட்குறோம். அதெல்லாம் விட்டு நீ மட்டும் போதும் இறைவான்னு சொல்லி நம்ம எப்போ சரணாகதி அடைகிறோமோ அப்போ தான் நம்மளுடைய ஜென்ம சாபல்யம் கிடைக்கும். நாம் கடைந்தேற முடியுங்கிறது இந்த கதையோட சாராம்சம். நன்றி, வணக்கம்.